நியூஸ் 7 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் சென்னை பாரிமுனையில் இருக்கக்கூடிய ராஜா அண்ணாமலை மன்றம். இங்கு நடைபெற்று வரக்கூடிய காலமுள்ளவரை கலைஞர் என்கிற கலைஞரினுடைய கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட அரிய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி தொடங்கி இந்த ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் கலைஞருடைய 100ஆண்டு விழாவானது வெகு சிறப்பாக தமிழக அரசால் கொண்டாடப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக அந்த 100ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் இந்த புகைப்பட கண்காட்சியானது அமைச்சர் சேகர் பாபு அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சியை கடந்த ஜூன் 1ஆம் தேதி நடிகர் பிரகாஷ் ராஜ் திறந்து வைத்திருந்தார். நாளை வரை, அதாவது ஜூன் 10ஆம் தேதி வரை இந்த கண்காட்சியானது தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. இந்த கண்காட்சியை பொறுத்தவரைக்கும் கலைஞருடைய வாழ்வியல் சிறப்புகளை விளக்கும் வண்ணம் 3D மூவி ஆகட்டும், அதே போல ஹாலோகிராஃபி தொழில்நுட்பத்தில் கலைஞர் பேசுவதாகட்டும், இது எல்லாமே பொதுமக்களை வெகுவாக கவரும் வகையில் அமைந்துள்ளது. இந்த கண்காட்சிக்கு உள்ள போய் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு, அந்த புகைப்படங்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். சென்று முடித்த சீர்குலையவே ஒரு சாதி தமிழ்ச்சாதி பல சாதியானவை, அதனால் பலவீனமானவை, சூழ்ச்சி வென்றது சூது பறித்தது. வணக்கம். இந்த முத்தமிழறிஞரின் 100ஆண்டு கண்காட்சி என்று சொல்ல முடியாது. இது அவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்த பொக்கிஷம் என்று நிச்சயமாக சொல்லலாம். இந்த கண்காட்சியில், இந்த பொக்கிஷத்தில் நம்முடைய திருக்குவளை எப்படி இருக்கிறது, அதே போன்று நம்முடைய முத்தமிழறிஞர் கால் தொட்ட இடமெல்லாம் எங்கெல்லாம் பயணித்தாரோ அந்த இடத்திலெல்லாம் நாமும் பயணிப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த தோற்றம் என்பது பொய் தோற்றம் அல்ல, மெய் தோற்றம். ஏனென்றால் அங்கே இருக்கின்ற புழுதி, அங்கே இருக்கின்ற வெப்பம், அங்கே இருக்கின்ற மக்களின் மூச்சுக்காற்று, இப்படி எல்லாவற்றையும் நம்மாலும் உணர முடிகிறது. இந்த அரங்கம் முழுக்க முத்தமிழறிஞர் கலைஞர் நேசித்த அந்த தமிழின் வாசம், முத்தமிழறிஞர் கலைஞர் சுவாசித்த அந்த தமிழின் வாசம் முற்ற முழுக்க நிறைந்திருக்கிறது. நம்முடைய முத்தமிழறிஞர் எப்படி தமிழ்நாட்டை நேசித்தார், தமிழை நேசித்தார், இலக்கியத்தை நேசித்தார், கவிதையை நேசித்தார், எளியவர்களை நேசித்தார் என்பதை அந்த சமத்துவபுரத்திலிருந்து பேசிய அந்த எளிய மக்கள் சொல்லும்போது கண்ணில் நீர் வருகிறது. ஏனென்றால் தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். மாளிகையில் உட்கார்ந்திருப்பார்கள், கூட கோபுரத்தில் உட்கார்ந்திருப்பார்கள், தன் மீது தூசிபடாத தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இந்த எளிய மக்களோடு, அவர்களின் வியர்வை வாசத்தோடு தானும் கலந்து நின்ற ஒரு கலைஞர் என்பதனால்தான் அவரை பற்றி பார்க்கும்போது, ஒவ்வொரு புகைப்படத்தை பார்க்கும்போது கண்ணீர் ததும்பி நிற்கிறது. இப்படி கூட தன்னை முற்ற முழுக்க தமிழ் மக்களோடு, தமிழ் மண்ணோடு, தமிழ் இனத்தோடு, தமிழ் மொழியோடு கரைத்து கொண்ட ஒரு மாபெரும் தலைவரின் 100ஆண்டு பெட்டகமான இந்த இடத்தில் நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்பது எனக்கான புல்லரிப்பை கொடுக்கிறது. அதை தவிர நம்முடைய ஐயா முத்தமிழறிஞர் கலைஞர் உட்கார்ந்திருக்கிறார், அவர் எழுதி கொண்டிருக்கிறார் தாளில். அந்த இடத்தில் நாம் நிற்கும்போது அந்த முகத்துடிப்பு, அந்த மூச்சு காற்று, அந்த இதய துடிப்பு எல்லாம் தத்ரூபமாக இருக்கிறது. அங்கே இருக்கின்ற முத்தமிழறிஞரை அப்பா என்று சேர்த்து அணைத்து கொள்ள மாட்டேனா, என்னுடைய பாசத்தை, என்னுடைய நன்றியை அவருக்கு தெரிவிக்க மாட்டேனா என்கின்ற பரிதவிப்பு. எத்தனையோ முறை என்னுடைய அன்பு மகள் ஆண்டாள் என்று அவர் என்னை அழைத்த அந்த கவியரங்க குரல் எனக்கு அந்த நேரத்தில் ஒலித்தது. அதே போன்று எல்லாம் அவர் அங்கே துவக்கத்தில் அவர் இளைய தலைவராக பேசுகிறார். இந்த கண்காட்சியின் நிறைவில் அவர் எப்படிப்பட்ட ஒரு வல்லமை வாய்ந்த உலகத் தலைவராக உயர்ந்து நிற்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நம்முடைய தமிழகத்துக்கு பெருமை, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு பெருமை, நம்முடைய தமிழ் மக்களுக்கு பெருமை. அதை தவிர எதிர்காலத்தில் வர இருக்கின்ற தமிழ் இளைஞர்கள் இப்படி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருந்தார் என்பதை புரிந்து கொள்வதற்கு, அவருடைய வாசத்தை, அவருடைய நேசத்தை, அவருடைய சுவாசத்தை புரிந்து கொள்வதற்கு இந்த கண்காட்சி நிச்சயமாக மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இது இப்படியே தொடர்ந்து நீடித்தால் இனிமேல் வர இருக்கின்ற 100ஆண்டுகளுக்கும் நம்முடைய கலைஞரை பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு அத்தாட்சியாக இது இருக்கும். காரணம், இரத்தமும் சதையுமாக நம்மோடு வாழ்ந்திருந்த ஒரு தலைவர், இந்திய அரசியலை தன்னுடைய கைவிரலால் அசைத்த ஒரு தலைவர், தெற்கிலிருந்து தான் சூரியன் உதிக்கிறது என்பதை நிலைநாட்டிய தலைவர், நம்முடைய தென்னகத்தின் முனையான குமரி முனையில் இங்கே இருக்கிறது ஒரு தமிழ் இமயம் என்று திருக்குறளை படைத்த திருவள்ளுவரை 133 அடியில் உயர்த்தி நிற்க வைத்த ஒரு தலைவர். அவருக்கு நாம் செய்திருக்கின்ற கைமாறாக இந்த கண்காட்சி இருக்கிறது. நிச்சயமாக ஒவ்வொரு இடத்திலும் பொங்கி வருகின்ற அந்த ஆதுரம், பொங்கி வருகின்ற ஒரு புல்லரிப்போடு தான் நான் இந்த இடத்தை கடந்து வந்தேன். மிகவும் மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி, எப்படி சொன்னாலும் இது புகழ்ச்சியே இல்லை.
இன்னமும் செய்யலாம் 100 கண்காட்சி நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞருக்கு. இதை செய்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின்படி, அவருடைய அறிவுறுத்தலின்படி நம்முடைய மாண்புமிகு சேகர் பாபு அண்ணா என்று தான் நாங்கள் சொல்லுவோம். அவருடைய உழைப்பை, அவருடைய கற்பனை திறனை, அவருடைய செயலாற்றலை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே இதில் பங்கேற்ற அத்தனை பேருக்கும் நம்முடைய மனமார்ந்த வணக்கம். கலைஞருடைய வாழ்க்கையை சித்தரிக்கக்கூடிய அந்த 3D படம் இப்போ இங்கே பார்த்துட்டு இங்கே ஒரு ஃபேமிலி நம்ம கூட இருக்காங்க, எப்படி இருந்ததுன்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், அந்த 3D மூவி எப்படி இருக்கு? உண்மையில எல்லாருக்கும் வணக்கம். சரி, இதை ஃபஸ்ட் டைம் இதை பார்க்குறோம். உண்மையிலே எனக்கு கலைஞர் ரொம்ப பிடிக்கும். அவரோட தமிழுக்கு எப்போதுமே அவரோட தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இங்கே வந்து தான் பார்க்குறேன். அவர் இவ்வளோ பண்ணியிருக்காரு. இது சென்னை மட்டும் சேரக்கூடாது, மற்ற எல்லா ஊருக்கும் போகணும்னு அண்ணன் சேகர் பாபுவை நான் கேட்டுக்கிறேன். அவர் தான் இது அமைச்சு கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்குது. இது எல்லா ஊர்லேயும் தொடரணும் என்னோட வேண்டுகோள். நீங்கள் பார்த்தீங்களா? உங்களுக்குலாம் எப்படி? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ இதுவாக பண்ணியிருப்பாங்க அப்படின்ட்டு. நல்லா பண்ணியிருக்கிறாங்க. அந்த எஃபெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு.